பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். நீ என் கூட பேசாத. ஏம்மா? பின்ன என்னப்பா, நான் முதல்ல டான்ஸ் ஆட போறேன், எல்லா பேரண்ட்ஸும் வந்துப்பாங்க, நீ வரலன்னா எப்படிப்பா? நான் என்னமா பண்ண முடியும்? ஆபீஸ் வேலை அந்த மாதிரி. வெளியூர் போனாலும் வெளிநாடே போன்னு சொன்னாலும் நான் போய்த்தானே ஆகணும். ஆபீஸ் ஆர்டர் போட்டா நான் கேட்டுதான் ஆகணும். அப்போ எப்ப வருவீங்க? வந்துடுறேன், சீக்கிரமாவே வந்துடுறேன். அப்புறம் எப்போ என் டான்ஸ் பாப்பீங்க? நான் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இதே ட்ரெஸ்ஸ போட்டு உன்னை இங்கேயே ஆட சொல்றேன். உன் டான்ஸ பார்த்ததும் உனக்கு ஒரு பெரிய பொம்மை வாங்கி தர போறேன், ஆடும் பொம்மை. ஐயா, அப்ப சரிப்பா. ஏன் திலகா, நான் தான் அவ ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு போக முடியல. நீ ஃப்ரீயா தானே இருக்க, கண்டிப்பா போ, அப்பதான் அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும். என்ன பேசுறீங்க நீங்க? அந்த ஸ்கூல்லயே உங்க குழந்தை மட்டும் என்ன தனியா ஆட போறா? கூட்டத்தோட கூட்டமா பேந்த முழிச்சுக்கிட்டு டீச்சரையே பாத்துக்கிட்டு ஆட போறா. அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியத்துல நம்ம குழந்தை எதுன்னே நமக்கு தெரியாதுங்க. அவளும் நம்மள பார்க்க மாட்டா. அது மட்டும் இல்லைங்க, ப்ரோக்ராம் மத்தியானம் 1 மணிக்கு. அந்த நேரத்துல என்னால வெளியில போக முடியாது. ஒரு முக்கியமான விஐபி பார்ட்டி அன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் தான் அந்த பார்ட்டிக்கு இன்சார்ஜ். ஸ்னேகா வேற லீவ் போட்டிருக்கா. சோ என்னால போக முடியாதுங்க. இந்த விஷயத்த நீங்க இதோட விட்டுடுங்க. உங்க ஆபீஸ் வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பாருங்க. அப்புறம் பிரியா முன்னாடி இந்த ஸ்கூல் மேட்டர் எல்லாம் ஆரம்பிக்காதீங்க. நான் அவளை சமாளிச்சுக்கிறேன், புரியுதா? ஏன் திலகா, நாம தான் ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு போக முடியல. அப்பாவையாவது இல்ல வீட்ல இருக்கிற பத்மினி காயத்ரியாவது போக சொல்லலாம் இல்ல? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? பிரியா யாரு? நாம பெத்த பொண்ணு. நாமளே அவ டான்ஸ பார்க்க முடியாதப்போ வயசான காலத்துல உங்க அப்பா போய் டான்ஸ பார்த்து என்ன பண்ண போறாரு? பேசாம பொட்டியை தூக்கிட்டு ஊருக்கு கிளம்புற வழிய பாருங்க. பிரியா குட்டி, என்னம்மா? அப்பா ஊர்ல இருந்து வந்ததும் நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து நீ டான்ஸ் ஆடுறத பாப்போம், என்ன? சரிம்மா. அப்பா பொம்மை வாங்கி தரேன்னு சொன்னாரு, நீ என்ன வாங்கி தருவ?
நானும் வாங்கி தரேம்மா. அப்புறம் இந்த கழுத்துல போட்டிருக்க பாரு இந்த செயின் பத்திரமா பாத்துக்கணும். என்ன கோல்டு வேற. நான் சின்ன வயசுல இருந்தப்போ எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது. பத்திரமா பாத்துக்கம்மா. சரி. திலகா, ரொம்ப அட்வைஸ் பண்ணாத. பிரியா, டாடி புறப்படுறேன், எனக்கு நீ பை சொல்லுவியா? சரிங்க டாடி. சரி, இப்ப எனக்கு அன்பா ஒரு முத்தம் கொடு. தேங்க்யூ. வரேன். போயிட்டு வாங்க. என்னப்பா வெங்கட், கையில சூட்கேஸோட புறப்பட்ட? வெளியூர் போறேன்ப்பா, திடீர் ப்ரோக்ராம். ராத்திரி கூட சொல்லவே இல்லையாப்பா? நான் தான் சொன்னேன் இல்லப்பா திடீர் ப்ரோக்ராம்னு. நான் என்ன ஆசைப்பட்டா போறேன்? ஆபீஸ்ல போக சொல்றாங்க, வேற வழி இல்லாம போறேன். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. எந்த ஊருக்கு? ஒரு ஊர்னா சொல்லலாம்ப்பா. திருச்சி, காரைக்கால், மதுரை, கும்பகோணம், இப்படி பல ஊருக்கு போறோம். ஆபீஸ்ல எல்லாரும் தான் போறோம். ஒரு சர்வே விஷயமா போறோம். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. திலகா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். திலகாட்டி சொல்லிட்டீல, அது போதும்பா. மத்தெல்லாம் அவ பாத்துக்குவா. அப்பா, நான் போயிட்டு வர வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கங்க. சண்டை சச்சரவு இல்லாம இருங்க. என்னால எந்த பிரச்சனையும் வராதப்பா, அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்ஸ்பா. அப்ப நான் புறப்படுறேன். பத்திரமா போயிட்டு வா. என்னப்பா திடீர்னு தலைவலி? அது என்னமோ தெரியலம்மா, வயசாயிட்டாலே வியாதி கூட நம்ம மேல மரியாதை இல்லம்மா. அது பாட்டுக்கு டக்குன்னு வந்து உட்காந்துக்குது. ஆமா, நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன்றீங்க, சரியா தூங்க மாட்டேங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் ஏதோ வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. பத்தாததுக்கு டென்ஷன் வேற. ஏன் தலைவலி வராது? என்னையா ஹாயா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? மணி 3ஆவது. பிரியாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணுமா? இந்நேரம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் முடிஞ்சு டயர்டா உட்காந்துட்டு இருப்பா. என்னையும் ப்ரோக்ராமுக்கு வர சொன்னா, நான் வேற போல, என்னை பிடிச்சு கத்த போறா. ஆமா, என்ன தைலம் வாசனை வருது? அது ஒண்ணு இல்லப்பா, லேசா தலைவலி. பொண்ணு தைலம் தேய்ச்சி விட்டா. சரி, நான் புறப்படலாமா? ஐயோ, தலைவலியா? அது தெரியாம நான் உங்களை தொந்தரவு பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்துட்டேன். நீங்க எங்கேயே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வேணாம்ப்பா, நான் வரலைன்னு வச்சுக்க, இந்த தலைவலி போய் வேற ஒரு புது தலைவலி வந்துரும்பா. அப்பா, நான் வேணும்னா போய் பிரியாவை கூட்டிட்டு வரேன்ப்பா. என்னம்மா நீயா? ஆமாப்பா, நான் போயிட்டு வரேன். சரி, பத்திரமா குழந்தை கூட்டிட்டு வந்துருமா. சரிப்பா. சரியா, நான் ஆட்டோல வெயிட் பண்றேன். கொஞ்சமா. என்னப்பா? வெயிலு மழைன்னு திடீர்னு சிட்டில வருமா, நீ கொடையை எடுத்துட்டு போமா. அப்பா, நான் ஆட்டோல தானப்பா போறேன், எதுக்குப்பா கூட? இதோ வரேம்மா. அப்பா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரையா. வெயில் அதிகமா இருக்கு, நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, நான் போறேன், நீங்க புறப்படுங்கப்பா. சரியா, நீங்க உள்ள போங்க. பைப்பா. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. போறோம், வேற யார்ட்டயோ கேளுமா. தம்பி, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. சரி பாட்டி, முதல்ல சீட்டை கொடுங்க. ரொம்ப நேரமா இந்த அட்ரஸ் தேடுறீங்களா பாட்டி? காலையில இருந்து அங்க இங்கேயும் தேடி பார்த்தையா. கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்க, பஸ் நம்பர் சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது பேரம் போட்ட லெட்டருங்க ஐயா. பேரங்கிட்ட போய் பணம் வாங்கி என் பேத்திக்கு சீர் செய்யணும் ராசா. நம்பர் 28, வேம்புலியம்மன் கோயில் தெரு, விரிவாக்கம், மேற்கு காமராஜர் நகர், நெசப்பாக்கம். எங்களை மாதிரி மெட்ராஸ் தண்ணி குடிச்சவங்களால இந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிக்க முடியாது.
நீங்க வேற வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. இங்க இருந்து அந்த இடத்துக்கு பஸ் வேற கிடையாது. அப்படியே நீங்க பஸ் ஏறி போனாலும் இந்த அட்ரஸ்ல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி தான் நிப்பான். அங்கேருந்து நீங்க நடந்து தான் போகணும். எப்படி போக போறீங்க? மணி 3க்கு மேல ஆயிடுச்சு. பரவாயில்ல தம்பி, என் பேரனை பார்க்கணும், பணத்தை வாங்கணும், நடந்து வேணாலும் போய்க்கிறேன் தம்பி. காயத்ரி, இந்த அட்ரஸ் பிரியா ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு. ஷார்ட்கட்ல போயிடலாம். இந்த ரூட்ல எனக்கு நல்ல அத்துப்படி. நான் உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். நீ எனக்காக கேட் வாசலே வெயிட் பண்ணிட்டு. நான் அதுக்குள்ள பாட்டியை விட்டுட்டு வந்து உன்னையும் பிரியாவையும் கூட்டிட்டு போயிடுறேன். உனக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையே? என்னங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? பாட்டி நம்ம ஆட்டோல ஏத்திக்கலாம். பாட்டி வாங்க. என்கிட்ட காசு இல்ல தம்பி, என் பேரனுகிட்ட வேணும்னா வாங்கி தரேன். காசெல்லாம் வேணாம் பாட்டி, முதல்ல வண்டியில இருங்க. உனக்கு தங்கமான மனசுப்பா, மவராசனா இரு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். சரி வாங்க பாட்டி. பிரியா இங்க வாமா. என்னத்த? எவ்வளவு நேரமா இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு இருப்ப? இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வேற ட்ரெஸ் போடு. என்னத்த, நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். பிரியா, அத்தை சொன்னா கேளுமா. அம்மா வந்தா திட்டுவாங்கல்ல. இல்லத்த, அம்மா வர வரைக்கும் நான் இந்த ட்ரெஸ்லயே இருக்கிறேன். சொன்னா கேளுடா. சொல்றது நல்ல கேளுங்க, பிள்ளை. வா. ம்ஹும். மம்மி. பிரியா குட்டி. அம்மா, நான் நல்லா டான்ஸ் ஆடினேன். எல்லாரும் கை தந்தாங்க. அப்படியா? என் தங்க கட்டி திருஷ்டி சுத்தி போடணும். ஏன் பத்மினி, குழந்தை இன்னும் இதே ட்ரெஸ்லயே வச்சிருக்கீங்களே, வேற ட்ரெஸ் மாத்த கூடாது? இத கூட நான் சொல்லணுமா? அக்காவை நானும் எத்தனையோ வாட்டி சொன்னா அண்ணி. அவதான் அம்மா தானே மாத்திக்கிறேன்னு சொன்னா. அப்படியா பிரியா? ஆமா மம்மி, அத்தை ட்ரெஸ் மாத்திக்க சொன்னாங்க, நான் தான் கேட்கல. சரி சரி, முதல்ல ட்ரெஸ்ஸை கட்டு, முகத்தெல்லாம் கழுவலாம். என்ன பத்மினி, தங்கச்சி என்ன காணோம்? நீ கட்டி வச்சியா? இல்ல அண்ணி, அவ இதையும் தொடவே விடல. நானும் கயட்டல. அப்ப செயின் எங்க? ரக்க முளைச்சு பறந்து போயிடுச்சா? ஏ காயத்ரி, நீ செயினை பாத்தியா? இல்ல அண்ணி, நீங்க பிரியாவுக்கு செயின் போட்டு அனுப்புனதே எனக்கு தெரியாது. நீயும் கட்டல, உங்க அக்காவும் கட்டலனா அப்ப எங்கடி போச்சு அந்த செயின்? ஏ பிரியா, நீ ஏதோ கட்டி வச்ச செயினை? நான் கலட்டலமா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இது பாரு பிரியா, அம்மா உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டேன், திட்ட மாட்டேன், அடிக்கவும் மாட்டேன். பயப்படாம சொல்லு, எங்க போட்ட செயினை? நான் எங்கேயும் போகலம்மா. சொல்லுடி. பிரியா, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா. ஸ்கூல்ல யாராவது உன்கிட்ட செல்லமா கொஞ்சம் பேசினாங்களா? இல்ல செயின் அழகா இருக்குன்னு தொட்டுக்கிட்டு பார்த்தாங்களா? இல்ல, யாரும் தொடல. பிரியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது விளையாடும் போது யாராவது உன் கூட சண்டை போட்டாங்களா? நான் யார் கூடயும் சண்டை போடல. ஏண்டி, யாரும் எடுக்காம எங்கேயும் தொலைக்காம எப்படி காணாம போகும்? மாசம் மாசம் சீட்டு கட்டி நியூ இயர்க்காக எங்க அப்பா வாங்கி கொடுத்த செயின் சனியா எங்கேயோ போய் தொலைச்சிட்டு வந்துருச்சு. ஈர வாங்குறதுக்கு அது பிறந்திருக்க. எங்கடி போட்ட, எங்கடி போட்ட? போ, எங்கேயாவது போ, கண்ணு முன்னாடி நிக்காது. சனியே, உள்ள பத்திரமா வச்சுக்கிட்டு சொல்லுடி, எங்கடி போட்ட, எங்க போட்ட? உன் செயின் எங்க தொலைச்சேன்னு சொல்லு. சொல்லுடி. இந்த பாவம் அவளையே அடிக்கிறீங்க. இவளை அடிக்காம நான் வேற யாரும் அடிக்க முடியும்? எல்லாம் என் தலையெழுத்து. நான் தான் போட்டு அழகு பார்க்க முடியலையேன்னு நான் பெத்ததுக்கு போட்டு வச்சேன். யாரு கண்ணு பட்டுதோ தெரியல. சனிய தொலைச்சு நிக்குது. எல்லாம் இதாலதான். ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ஆடலன்னு யாரு அழுதா? ஓய் தரேன் சொல்லு, எங்க போட்ட? அடிச்சு எங்க போட செய்யல? ஐயோ வாங்க வா. ஐயோ தாத்தா, அம்மா என்ன போட்டு அடிக்கிறாங்க. ஏமா என்னாச்சு? ஏன் இவ குழந்தை பண்ணிருக்கிற வேலைக்கு அடிச்சே கொண்டுடணும். பிறந்தது பாரு எனக்கு. எதுக்காம அடிக்கிற? என்ன அடிச்சுக்க முடியல, அதான் குழந்தைய அடிக்கிறேன். அதாம்மா கேக்குறேன், ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு உங்ககிட்ட சொன்னா போன செயின் வந்துருமா? நான் சொல்றேன் தாத்தா, அம்மா என் கருத்துல செயின் போட்டு அமிச்சாங்களா, அதை நான் தொலைச்சிட்டு வந்துட்டேன்னா அவனால என்ன அடிக்கிறாங்க. நான் தொலைக்கலன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க தாத்தா. ஐயோ ஏமா, இதுக்கு போய் குழந்தை அடிச்சா போன செயின் திரும்பி வர போகுது. ஏமா, ஸ்கூல்ல போய் நல்லா தேடி பாத்தீங்களா? அப்பா, ஸ்கூலுக்கு போயிட்டு நானும் காயத்ரி இப்பதான் வந்தோம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம்ப்பா. அவ டான்ஸ் பண்ண ஹால்ல, கிளாஸ் ரூம்ல எங்கேயும் கிடைக்கல. திருடன் தான் எடுத்திருக்கணும். தங்கமாச்சே, திருப்பி கொடுப்பாங்களா? ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய மனசு இருக்கா என்ன? நான் ஒரு நாள் கூட போகாதால என்னென்னலாம் நடந்துச்சு. என்னது, நீங்க போலியா? அப்ப தனியா தான் வந்தாளா? இல்லம்மா, எனக்கு தலை வலிச்சதால நான் போகல, காயத்ரி தான் போனா. காயத்ரி போனா பத்திரமா பாத்துக்குவாளே. நான் மட்டும் இல்ல அண்ணி, கூட பாண்டியனும் இருந்தாரு. யார் அது பாண்டிய? அதான் ஆட்டோ டிரைவர் பாண்டியன். எனக்கு ஸ்கூல்ல எல்லா இடமும் தெரியாது அண்ணி.
அதனால நான் கேட்டுக்கிட்டே நின்னுட்டு இருந்தேன். பாண்டியன் தான் உள்ள போய் பிரியாவை கூட்டிட்டு வந்தாரு. அவன் உள்ள போயிட்டு உடனே வந்தானா இல்ல லேட்டா வந்தானா? ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஸ்கூல் ஃபங்க்ஷன் இல்லையா? ஆனா 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகல அண்ணி. என்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்மோட போற பொண்ணு இன்னைக்கு தங்க சங்கிலியோட போயிருக்கா. நீ ஆட்டோ டிரைவரை உள்ள அனுப்பிச்சிட்டு வெளியிலே நின்னுட்டியா? அவன் ஃபங்க்ஷன் நடந்த இடத்துல இருந்து காயத்ரி நிக்கிற இடத்துக்கு பிரியாவை கூட்டிட்டு வரதுக்குள்ள அவகிட்ட நைஸா பேசி செயின் எடுத்துக்கலாம்ல. திலகா, என்னம்மா இப்படி பேசுற? யார பார்த்துமா இப்படி சொல்ற? எங்களையெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி அந்த பையன் அப்படி பேசாதம்மா. இந்த மாதிரி சிட்டில அவனை போல ஒரு ஒழுக்கமான பையனை உன்னால பார்க்கவே முடியாதுமா. நீங்க எல்லாம் அவனை பாராட்டுறத பார்த்தா எனக்கு அவன் மேல இன்னும் சந்தேகமா இருக்கு. அவனை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அவன் என்ன குபேர்னா? ஆட்டோ டிரைவர் தானே, அண்ணாடங்காச்சி தானே, அவன் தான் எடுத்திருப்பான். முன்ன பின்ன பழக்கம் இல்லாத உங்ககிட்ட அவனா வலி வந்து பழக்கம் வச்சுக்கிட்டானே, அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். என்னடா குழந்தைகிட்ட அப்படியே பாஸ்த கொட்டுறானேன்னு. அவன் பக்கா பிளானோட தான் வந்து பிரியாவை ஆட்டோல ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்கான். சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது, வேலையை காமிச்சிட்டான். இங்க வாடி வாடின்னு கூப்பிடுறேன்ல, வர வழியில அந்த ஆட்டோக்காரங்க ஏதாவது பேச்சு கொடுத்தானா? டான்ஸ் நல்லா ஆனியா, எல்லாரும் கை தட்டினாங்களான்னு கேட்டாங்க அம்மா. அந்த அங்கிள் நல்ல அங்கிள்மா, நீ நினைக்கிற மாதிரி அந்த அங்கிள் கெட்ட அங்கிள் இல்லம்மா. பெரிய மனுஷன் மாதிரி பேசாத. உன்ன சொல்லி தப்பு இல்ல, இவங்க கூட நீ பழகுறல்ல, அதான் இவங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சந்தேகமே இல்ல, அந்த ஆட்டோக்காரன் தான் எடுத்திருப்பான். என்ன எடுத்துட்டான். அம்மா திலகா, மத்தவங்க மேல பழி சொல்றதுக்கு முந்தி ஒண்ணுக்கு பல தடவை யோசிக்கணுமா. நான் நல்லா யோசிச்சிட்டேன். உங்ககிட்ட ஒண்ணு நான் யோசனை கேட்கல. தேவையில்லாம நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா நீங்களும் அவன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்க மாட்டீங்க போல இருக்கு. அவனும் உங்களுக்கு பயப்பட மாட்டான், எடுத்ததை திருப்பி தரவும் மாட்டான். ஆனா கேட்க வேண்டியவங்க கேட்டா, குடுக்க வேண்டியதை கொடுத்தா தானா செயினை திருப்பி கொடுத்துருவான். ஏ காயத்ரி, ஒரு பேப்பர் பேனா கூட. எதுக்கு நீ பேப்பர் பேனாலா? போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கு. ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. அவர் பாவம் அண்ணி. 8 கிராம் செயின் போச்சே, நான் பாவம் இல்லையா? உங்ககிட்ட என்னடி பேச்சு? அம்மா திலகா, ஏமா இப்படி அவசரப்படுற? அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா. அம்மா கொஞ்சம் சரி, பொறுமையா இருமா. அழாதம்மா, அழாத. செல்லோன்னு அழக்கூடாதுன்னு. அண்ணி அண்ணி வேண்டாம் அண்ணி, கம்ப்ளைண்ட்லாம் எழுதாதீங்க அண்ணி. வேணாமா, கொஞ்சம் சொல்றத கேளுமா. அண்ணி வேண்டாம் அண்ணி. சார் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க சார், சார் அடிக்காதீங்க. நான் இல்ல சார், சார் நான் அடிக்கல சார், சார் சார் ஹலோ விஸ்வா, இந்த புல்லு புடுங்குற வேலைய பார்க்ல இருக்கிற தோட்டக்காரன் பாத்துக்குவான். இந்த வேலையை அவங்கிட்ட விட்டுடு. இப்ப நீ எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க தெரியுமா? உன் காதலை பத்தியும் உன் காதலிய பத்தியும் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் உனக்கு ஐடியா கொடுக்கணும். இப்ப சொல்லு, அவ யாரு, அவ பேர் என்ன? இத பாரு, அவளுக்கு பிடிச்சது பிடிக்காதது இதெல்லாம் டாக்டர் கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட உண்மையை சொன்னாதான் உன் காதலுக்கு என்னால டிப்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. எப்படியாவது ஆரம்பிச்சுதான் ஆகணும். சரி அதை விடு, என் கேள்வி லிஸ்ட்ல இருக்கிற முதல் கேள்வி, அவ பேர் என்ன அத சொல்லு. அது அவளுக்கு இன்னும் பேரை வைக்கலையா? இல்ல, அவ பேரை சொல்லுவேன், ஆனா நீ சிரிக்க கூடாது. சரி சிரிக்கல சொல்லு. வரலட்சுமி. ஏன் சிரிக்கல?
இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தெய்வீகமான லட்சணம் உள்ள பேர். உனக்கு தெரியுமா விஸ்வா, ஜாதகப்படி என் பேரு வரலட்சுமி தான். ஸ்கூல் அட்மிஷனுக்காக வந்தனான்னு மாத்திட்டாங்க.